பணம் கேட்கத்தானே வந்திருக்கீங்க. ஒரு 5 லட்சம் நீங்க தர முடியுமா முடியாதா? என்கிட்ட 5 வட்டி தான். கரெக்டா 1ஆம் தேதி ஆனா சாயந்தரம் வட்டி பணம் வந்து சேர்ந்துடணும். அதெல்லாம் கொடுத்துட்றேன்னு. டேய் அண்ணே, அந்த டாக்குமெண்ட் பேப்பர் எல்லாம் ரெடி பண்றேன். சரிங்கண்ணே. மைனி, இதான் உங்க ஆஸ்பத்திரியா? ஆமா, நாம நினைச்ச வாடகைக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. இதுவும் நல்ல இடம் தான் டி. எல்லாரும் இல்லாதப்பட்டவங்க தானே, பஸ்ல தான் வருவாங்க. அதோ அந்த முக்குல தான் பஸ் ஸ்டாப். 2 எட்டு வச்சா இங்க வந்துடலாமே. ஆனா உனக்கு தான் கஷ்டம். வீட்ல இருந்து தொலைவிட்டால இருக்கு. அண்ணே வந்து வண்டியில விட்டுட்டு போக போகுது. இவ என்ன நடந்தா வரப்போகுதா? நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம் தான் தோணுது. மைனி, உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க வா. வாக்கா. சரி, நீங்களாம் வெளியே இருங்க. நான் கூட்டி பெருக்கிட்டு சொல்லி அனுப்புறேன். இல்ல வெட்டுக்கிளி, இம்புட்டு பேர் இருக்கோம், நீ எதுக்கு வாரியால கையில எடுக்குத? குடு, நான் தூத்துத. இப்ப என்ன ஆச்சு அதுக்கு? கடையில பெருக்கிறது கூட்டுறது எல்லாமே நான் தானே பாத்துக்கிறேன். அட, எனக்கு இதுவும் கடை மாதிரி தானே எசக்கே. நீ போய் வேலையை பாருலா. ஒரே ஒரு ஹாலும் ரூம் மட்டும் தான் இருக்கு. இதுல என்ன டீ செய்வ? இன்டீரியரை வர சொல்லிருக்கேன். இதுலயே ஒரு பார்ட்டிஷன் போட்டு அதோ அந்த ஓரமா ஒரு கன்சல்டேஷன் ரூம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் ரூம், அங்க ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருவோம், அவ்வளவுதான். அந்த ரூம்லயே இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். 2த்துக்கும் போக சின்ன இடம் தானே இருக்கும். வேற வழி இல்லடி, அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி ஆகணும். அந்த பக்கம் ஒரு ரோ, இந்த பக்கம் ஒரு ரோ, 2 ரோவா சேர் போட்டு வெயிட்டிங் வச்சுக்கலாம். ஆமா, சின்ன பிள்ளைங்க இந்த வாந்தி 1 பாத்ரூம்லாம் போனா என்னடி செய்வ? இங்க தண்ணி வசதி நல்லா இருக்கு. அதோ அந்த கார்னர்ல ஒரு பாத்ரூம் செட்டப் செஞ்சாகணும். அதுவும் முக்கியம் இல்லையா? அதான் நம்ம பட்ஜெட்லாம் கொஞ்சம் பெருசாயிருச்சு. மைனி, தோ பெயிண்ட் அடிக்கிறவளா வந்துட்டாங்க. அண்ணா, இப்போதைக்கு நீங்க பேசிக் வேலையை ஆரம்பிச்சிருங்க. இன்டீரியர் ஆளுங்களா வந்த உடனே அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மத்த வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்க. சரிங்க மேடம். சரிங்கம்மா. யோ வாயா, உப்புத்தாள் போட்டு தேய்க்கோ. ஏய் வெட்டுக்கிளி, போர்டு ஆளு எப்ப வருவாரு? தோ இப்ப வந்துருவாங்க மைனி. போடா. மைனி, ஆஸ்பத்திரிக்கு என்ன பேர் வச்சிருக்கிய? இன்னும் டிசைட் பண்ணல. பேசாம சண்முகம் கிளினிக்னு பேர் வச்சிருவோமா? ஏய், ஒத்த வாங்குவ நீ. அவன் பேர் எங்கேயும் வரக்கூடாது. அப்போ யாரு பேர் வைக்க போற? அத வெயிட் பண்ணி பாருங்க. மைனி, அந்த போர்டு செய்யறவங்க அட்வான்ஸ் தொகை கேட்டிருந்தாவங்க. இப்போதைக்கு இது கொடுத்துரு. போதுமா? போதும் மைனி. பாக்கி அப்புறம் பாத்துக்குவோம். சரி. சரி, நீ வாடி, சுத்தம் பண்ணுவோம். கனி, அதை எடு. இசக்கி, நீ மட்டும் தாண்டி கருவாட்டு குழம்ப கரெக்டா வைக்கிற. அக்கா, எனக்கு குழம்புல இருந்து கத்திரிக்காய் மட்டும் போடுக்கா. ஒருவே ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிற ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அத பத்தி உனக்கு என்ன? ஏதோ அமௌண்ட் ஏதோ குறையுதுன்னு சொல்லியிருந்தியே, அதான் கேட்டேன். இல்ல குறைஞ்சா என்னல
உன் தரப்புல இருந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியதானே அவளுக்கு? அப்போ 5 லட்சம் என்ன 10 லட்சம் இருந்தா கூட எடுத்து கொடுத்துருவோம்ல. ஆனா நான் கொடுக்குற காசு தான் வாங்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னா என்னத்தை செய்வேன்? மாமா, யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவன் காசுல 1 ரூபா கூட என் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போட மாட்டேன். தயவு செஞ்சு யாரும் இதுக்கு மேல பேசாதீங்க. சரிம்மா, பேசல. ஆனா அந்த 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்யறதுக்கு என்ன செய்வ? எங்க போவ? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடு பண்ணியாச்சா? என்ன சொல்லுத? லோன்னு இறங்குனா அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். கிடைக்குமா இல்லையான்னு வேற தெரியாது. வேற இடத்துல ஏற்பாடு பண்ணியாச்சு. வேற இடத்துலனா எங்க? வட்டிக்கு வாங்க போறேன். ஏலே, என்ன வட்டிக்கு? 5 வட்டி சொல்லிருக்காங்க. 5 லட்சம்னா 5 வட்டின்னு பார்த்தா ஒரு 25,000 ரூபாய் வருது. பிரச்சனை இல்லை, கட்டிடலாம். எத்தா என்னத்தா சொல்லுத? 5 வட்டி, அதுவும் 5 லட்சத்துக்கு? ஏலே, 5 வட்டிக்கு யாராச்சும் வாங்குவானா? வீம்பு பிடிக்காம என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஒத்த வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்போம்ல. தேவையில்லை. எங்க வாங்குறது என்ன பண்றதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆரந்த 5 வட்டி புண்ணியமா அதுவா தெரிஞ்சுக்கலாமா? நாழி கிணறு பக்கம் ஒரு வட்டி கடை வச்சிருக்காரே, மாடசாமி என்ன, அவர்தான். மாடசாமி என்னாச்சா? இலே, அவரை பத்தி தெரிஞ்சுதான் கடன் வாங்குதியா? அத பத்தி உனக்கு என்ன? இலே, அந்த மாடசாமி இந்த ஊர்லயே ரொம்ப மோசமான வட்டி கொடுக்குறவன். அவங்கிட்ட போய் வட்டிக்கு வாங்குதுன்னு சொல்லுத. இல்ல உனக்கு ஏதாச்சும் கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா? என்ன பிரச்சனை பண்ணுவாரு? அவர் பணம் தராரு, நான் வட்டி தரேன். இதுல என்ன இருக்கு? இலே, அவன் வட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நாள் லேட் ஆனாலும் எவ்வளவு பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுமா? எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்கான்னு தெரியுமா? லேட் பண்ணாதானே. எந்த தேதியில வட்டி தரணுமோ அந்த தேதியில நான் டான்னு வட்டியை தந்துருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இலே, கோட்டித்தனமா பேசாதல. இந்த ஊர்லயே உங்க அப்பாவே பார்த்து பயப்படுற ஒரே ஆளு அந்த ஆளுதான். சொன்னா கேளு. அவங்கிட்ட போய் வட்டிக்கு வாங்குதேன்னு சொல்லுத. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்கிட்ட வட்டி வாங்கினவங்களாம் மீண்டதா சரித்திரமே கிடையாதுல. அவங்கிட்ட போய் தயவுசெய்து சிக்கிறாத. சொன்னா கேளு. இல்ல அவன் பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருவாம்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, நீ வாய் மூடு. இது என்னோட கிளினிக், என்னோட பிரச்சனை. இதை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட அட்வைஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை. போதுமா? சாப்பிடு. எப்போ எதுக்கு எடுத்தாலும் வீம்புக்கே பேசிட்டு இருந்தா எப்படிப்பா? எத்தா, அவன் சொல்றதுல என்னத்தான் தப்பு இருக்கு? நீ வேற எங்க வேணாலும் வட்டிக்கு வாங்கத்தா. அந்த மாடசாமிட்ட மட்டும் வேணும் வேணாம்தா. அவன் கொலகார பாவித்தா. அவன் பெரிய அயோக்கிய. மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் பேசாதீங்க. எவ்வளவு பிரச்சனை பண்ற ஆளா இருந்தாலும் சமாளிக்கிற தைரியமும் துணிச்சலும் என்கிட்ட இருக்கு. நம்ம சொல்றது ஏதாச்சும் கேட்டா தானே? எல்லாத்தையும் வீம்புகிட்டே பேசினா எப்படி? ஏன் மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்திலையும் காட்டணுமா? ஒன்னாச்சும் கேட்டா என்ன? அண்ணே 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 சாப்பிட்டுட்டு போனேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல யோசனை பண்ணி பாருத்தா. இது தேவைதானா? தேவைதான் மாமா. யார் சொன்னாலும் என்னால நிறுத்த முடியாது. சரியா? எப்போ நீ பரணிக்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னீல, கேளு. இல்லை, வீட்டிலே இருந்தால் நேரம் போக மாட்டேக்கு. அதான் உன் ஆஸ்பத்திரியில் வந்து டோக்கன் கொடுக்குற வேலையாவது பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ எப்போ இந்த மாடசாமி விஷயத்தை சொன்னியோ அப்போவே எனக்கு மனசு விட்டு போச்சுத்தா. மைனி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். நான் டாக்டர் ஆகி உங்க கிளினிக்ல வந்து வைத்தியம் பார்க்கறேன். சரியா? தாராளமா வா. ஆனா சம்பளம்னு பெருசா எதுவும் கிடைக்காது, பாத்துக்கோ. மைனி, இதெல்லாம் ரொம்ப மோசம். வட்டிக்கு தான் தராரு, ஆனா எவ்வளவு ஈஸியா தந்துட்டாரு பாத்தியா? இதுவே நாங்க கேட்டா கிடைக்குமா? உன் மேல நம்பிக்கை இருக்கோ என்னவோ, ஆனா உங்க அப்பா இருக்கார்ல, அவர் மேல நம்பிக்கை வச்சு தருவாங்க. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா பணத்தை திருப்பி கட்ட போறது நான் தானே. அப்போ இது ஏன் பணம் தானே?
அண்ணா வந்துட்டு மேடம். அவர் கையால தான் பணத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. மாடசாமி அண்ணன் அவர் கையாலேயே பணத்தை கொடுக்கட்டும். ஆரவன் இந்த நேரத்தில் எதுக்கு இந்த வட்டிக்கார பையன் மாடசாமி ஃபோன் பண்ணுதான்? எப்பவும் போல கூட 3 வட்டி தரேன் அப்படின்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணுதானோ? வேணாம் வேணாம், இது வரைக்கும் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததெல்லாம் போதும். இவன் எம்பிட்டு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடலாம். இல்ல மாடசாமி சொல்லுல, நானே கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? அட ஆமாண்ணே, என்கிட்ட ஃபைனான்ஸ் கேட்டு யார் வந்து உட்கார்ந்துருக்கா தெரியுமா? இல்ல சும்மா இந்த விடுகதை போட்டு விளையாடுற நேரமா இது? வேலை இருக்குங்கல்ல, விஷயத்த சொல்லு. அண்ணே, ஒரு விஷயத்த நிதானமா சொல்ல விட மாட்டாங்கிறீங்களே. என்கிட்ட ஃபைனான்ஸ் கேட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறதே பரணி பாப்பா தான். என்னலே சொல்லுது? ஆமாண்ணே, வெறும் 5 லட்சம் வட்டியை கரெக்டா கொடுத்துருவேன், பணம் சேர்ந்ததும் மொத்த அசலையும் அடைச்சிருவேன்னு சொல்லி கடன் கேட்கறாங்க. அண்ணனோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் பணம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொடுத்துட்டியா? இந்தா உங்கள்கிட்ட பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான் இருக்கேன். எதை வச்சுல நீ காசு தருவே? புரியலையே. இல்லே, எந்த தொழிலா இருந்தாலும் இந்த தொழில இம்பிட்டு காசு வரும் அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்து தானே காசு கொடுப்ப. ஆமாண்ணே. நீ கொடுக்கிற இந்த காசை எந்த நம்பிக்கையில கொடுப்ப? என்னண்ணே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பாப்பா ஆஸ்பத்திரி வைக்க போகுது, அதுக்காக காசு கேக்குது. இந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் எம்பிட்டு வேணாலும் கடன் கொடுக்கலாமே. அவங்களுக்கு தானே காசு கொட்டுன்னு கொட்டுது. ஆமா, உன் மண்டையில வந்து கொட்டுன்னு கொட்டு. அண்ணே என்னன்னு சொல்லுத? அவ ஆஸ்பத்திரி தான் வைக்க போறா. ஆனா என்ன ஆஸ்பத்திரி? இலவசமா வைத்தியம் பார்க்க ஆஸ்பத்திரி. இலவச ஆஸ்பத்திரியில எங்கிருந்துல காசு வந்து கொட்டும்? அண்ணா என்னன்னு சொல்லுத? ஏன்ட்ட இல்லாத பணமா? இந்த 5 லட்சத்தை நான் அவ கேட்ட உடனே சுண்டி விட்டுற மாட்டேனா நானு? இல்ல, அவ இல்லாத பட்டவங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்க்க ஆஸ்பத்திரி வைக்குதா? அதுக்கு இந்த பைத்தியக்காரனாவது காசு கொடுப்பானா, கடன் கொடுப்பானா? அப்போ நான் மட்டும் என் காசை கொடுக்கணுமாண்ணே? அந்த அறிவு உனக்கு வல்லியே. எனக்கு போன் பண்ணி பணம் காசு கொடுக்க போறேன்னு சொல்லுதே. சரி, அசல் ஒரு பக்கம் இருக்கட்டையா. என்ன இந்த தொழில வட்டிக்கு கொடுக்கறதுக்கு தானே தொழில் பண்ணுத? இதுல வட்டி காசு கூட வராதே உனக்கு. ஒரு எப்படி கொடுத்த காசை வசூல் பண்ணுவே? நீ வந்து பெருமாளை வேண்டிக்கிட்டு கையில திருவோட்டை ஏந்திக்கிட்டு ஏடு கொண்டு வாடா பெத்த வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அலைய வேண்டியதேன். ஆத்தி, நல்ல வேலை உங்களுக்கு போன் பண்ண. பெரிய துயரத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்கண்ணே. இந்தார்லே, நான் திரும்பவும் சொல்லுதேன், என் பொண்ணுக்கு கடன் கொடுத்தா அசலும் வராது, வட்டியும் வரவே வராது. சாதாரணமா நீ கொடுத்தவங்கிட்டது உனக்கு காசு வரலன்னா என்ன செய்வே? ஓம் பாணியில வாங்கினவன் மேல கைய வைப்ப. நீ கொடுக்கிற காசையும் கொடுத்துட்டு எனக்கு போன் பண்ணி விவரத்தையும் சொல்லிட்டு உனக்கு காசு வரலன்னதும் என் பொண்ணு மேல கைய வச்சேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு அப்பனா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னைய தூக்கிட்டு போய் தோப்புல வச்சு ஒவ்வொரு எலும்பா உடைச்சி எண்ணிடுவேன். நல்லா ரோசனை பண்ணிக்க. இன்னொரு விஷயம், நீ எனக்கு இப்ப போன் பண்ணது என் பொண்ணுக்கு தெரியாண்டான்.
மீறி தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்க, அவ உனக்கு காசு கொடுக்குறாளோ இல்லையோ அவளே உன் எலும்ப எண்ணிடுவான். ஆமா, வெய்யி முருகா. அண்ணா என்னையாச்சுண்ணே? இந்த பக்கம் வா. டேய், எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிங்க. உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்க. அண்ணா, ஏ எதுக்காக? தரன்னு தானே ஆரம்பத்துல இருந்து சொன்னீங்க. இப்போ திடீர்னு மனசு மாறினா என்ன அர்த்தம்? நீங்க கையெழுத்து போட்ட எல்லா பேப்பரும் இதுல தான் இருக்கு. உங்களுக்கு பணம் தரதா இல்ல. நீங்க கிளம்புங்க. ஏன்னு? எதுக்காக? பணம் தரன்னு தானே ஆரம்பத்துல இருந்து சொன்னீங்க. இப்ப திடீர்னு மனசு மாறினா என்ன அர்த்தம்? யாரோ உங்களுக்கு போன் பண்ணி பேசினாங்க, அவங்களாலயா? இத பாருங்கம்மா, நான் யாரு கூட போன்ல பேசினா உனக்கு என்ன? பணம் தர முடியாது. நீங்க கிளம்புங்க. ஏன்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு. பரணி, என்னடி இது? பின்ன சாப்பிட போறேன்னு உள்ள போனாரு. அதுக்கு முன்னாடி பணம் தரேன்னு சொல்லி எண்ணி வைக்க சொல்லிட்டு போனாரு. உள்ள இருந்து வர்றப்போ போன் பேசினாரு. உடனே இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அவ்வளவுதானே? எதை வச்சு பணத்தை திருப்பி தருவீங்க? உங்களை தான்மா கேக்குறேன். எதை வச்சு பணத்தை திருப்பி தருவீங்க? ஹாஸ்பிடல் ஆரம்பிச்சு அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு கிளிப்பீங்க. இலவச ஆஸ்பத்திரியில என்ன வருமானம் வரும்? ஐயோ, அது இல்லைன்னு என்னோட பிளானே. இத பாருமா, எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு காசு கொடுத்தா வட்டி மட்டும் இல்ல, அசலே வராது. இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. அண்ணா, பரணி, அப்படி யாரோ சொன்னதுனால தானே இவர் பணம் தர மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா, அந்த யாரோ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. யாருடி? நீ வா, யாருன்னு சொல்றேன். எப்போ நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துறேன். இல்ல கனி, வண்டி சாவி கேட்டோம்ல, இது கொண்டாரு. சீக்கிரம் எடுத்துட்டு வா. அண்ணே, இந்தானே. ஏண்டா, என்னடா வேணும் உனக்கு? என்னோட கனவுல மண்ணள்ளி போடணும்னு எத்தனை நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏலே, என்ன ஆச்சு? ஏன் எங்கிருந்து வரிய? ஏன் அழுது இருக்க? உடைஞ்சு போய் திரும்பி வந்திருக்கேன்டா. கஷ்டப்பட்டு ஒரு கிளினிக் திறக்கணும்னு போராடுறேன். என் நகையெல்லாம் வித்திருக்கேன். ஊர்ல ஒரே ஒருத்தர் எனக்காக கடன் தரேன்னு சொல்லிருந்தான். அவனையே முடியாதுன்னு சொல்ல வச்சிட்டியே. என்னடா மனுஷன் நீ? இல்லை, என்ன மொட்டையா வந்து ஏதோ சொல்லுத? நான் என்ன செய்த? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. நீ வேணான்னு சொன்னதை மீறி நான் மாடசாமி அண்ணன் கிட்ட கடன் வாங்க போனேன். அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்காக கடன் தரக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொன்ன? நீ எதுக்குடா அவருக்கு போன் பண்ண? நீ போன் பண்ணி பணம் தர வேணாம்னு சொன்னதுனால அவர் எனக்கு பணம் தரல. என்னத்தா சொல்லுத? இவன் மாடசாமி அண்ணன் கிட்ட சொல்லிருக்கான், கிளினிக்காக நான் கடன் வாங்குறேன், அசல விடுங்க, வட்டியை கூட நான் திருப்பி கட்ட முடியாதுன்னு அவர்கிட்ட போய் சொல்லிருக்கான். நான் எப்பல இதெல்லாம் சொன்னேன்? நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. ஏய், போய் சொல்லாத. என்னோட கனவை உடைச்சு போடுறதுல உனக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம்? காசு சம்பாதிக்க அந்த கிளினிக் ஆரம்பிக்கிற, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணதானே. அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? ஏன் மேல அபார்டமா பழி போடுத? சத்தியமா நான் அவர்கிட்ட எதுவுமே அப்படிலாம் சொல்லல. என்ன நம்பல. நீ நல்லவன் இல்லதான், ஆனா இவ்ளோ கேவலமா இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. நான் சத்தியமா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. மன்னிக்கவே மாட்டேன்.
பரணி மாடசாமி கிட்ட வாங்குதா இல்ல வேற யார்கிட்டயாவது வாங்குதா? அதுல வர பிரச்சனைய அவ பாத்துப்பா. இதுல நீயே இப்படி குறுக்க பொந்து கெடுக்குத, இது தப்பு இல்லையா? இல்லே நீ நல்ல அவ கூட சேர்ந்துக்கிட்டு நான் தான் சொல்லுதம்ல, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலன்ட்டு. சத்தியமா நான் அப்படி எதுவும் செய்யல. இல்லே நீ தானே அவ கூட போன, ஆறுல சொன்ன நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட சொன்னேன்னு. அந்த ஆள் சொன்னதை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேனே. பாவனே பரணி. அக்கா போக்கா. இல்லை அவ சொல்றத நம்புதியே, நான் சொல்றத நம்ப மாட்டியே. எப்போ நீயாச்சும் நான் சொல்றத கேளுப்பா. இல்லை இப்ப எதுக்குல இந்த ஈனத்தனமான வேலையை பார்த்த? எப்ப சத்தியமா சொல்லுதேன், அந்த ஆளை நான் போய் பார்க்க கூட இல்ல. இல்ல பரணிக்கு ஆத்தாம அவ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டும்ல. சரி அவ மாடசாமிகிட்ட கடன் வாங்குறா, அதை கட்ட முடியல, அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நீ புருஷன் தானே, உன் பொண்டாட்டிக்கு வர்ற பிரச்சனையை நீ போய் பாரு, அதை நீ சமாளி. அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் கடனை கொடுக்காத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. அசிங்கமா இல்ல? என்ன மனுஷல நீ? இப்போ என்ன ஆளாளுக்கு ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு போறாவ. நான் ஆறுகிட்ட பேசுனேன்.